அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட் 2023. ஸோ ஆல்ரெடி போட்டிருந்த ரிசல்ட் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்று 21/2/2025 அன்று 19/2/2025 அந்த கோர்ட்டில் நடந்த தீர்ப்பின் அடிப்படையில் ரிட் பெட்டிஷன் 28,656/2024 ஹானரபிள் ஹைகோர்ட்டோட டைரக்ஷன் அடிப்படையில் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய ரிசல்ட்டை அவங்க கேட்டிருந்த ஆர்டர் படி 15 காலம் போட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர், அப்புறம் ரொட்டேஷன், டர்ன், என்ரோல்மெண்ட் நம்பர், நேமு, கம்யூனிட்டி அப்படின்னு என்ன கோட்டா வரைக்கும் டீட்டெயில் பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தது தான், செலெக்ஷன் லிஸ்ட் மட்டும் போட்டிருந்ததை டீட்டெயிலாக இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலர்லி ஓப்பன், டிபார்ட்மெண்ட் கோட்டா அண்ட் போலீஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்னு 1:1 ரேட்டில் எப்படி எடுத்திருக்காங்கிறத ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட் ஏற்கனவே 19/2/2025 ஹானரபிள் ஹைகோர்ட்டில் நடந்த இந்த கேஸுக்கான ஹியரிங்கில் கவர்மெண்ட் சார்பில் ஆஜரான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 1300க்கும் அதிகமான வேக்கன்சியோட அடுத்த பப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ட்டோடைய ஆர்டர் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சீக்கிரமாக ஆர்டர் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தபடியாக 1300க்கும் அதிகமான வேக்கன்சியோட சப் இன்ஸ்பெக்டர் கால் ஃபார் இந்த மாதத்தோட எண்டில் அல்லது அடுத்த மாதத்தில் கால் ஃபார் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.